விசில் சின்னம் ஒரு சின்னம்ங்கிற முறையில் அதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தா அதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு. தாவேக்காவோட தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா அது யங் ஏஜ் 18, 19, 20 அவங்க கையில் விசில் கொடுத்துட்டு பெண்களை ஓடி விட்டா பெண்களுக்கு பெரிய இரிட்டேஷன் ஆகும். நான் வந்து சென்சார் போர்டு ஒருத்தர்கிட்ட பேசினேங்க. இங்கே சென்சார் போர்டு யாரோ ஒருத்தர் எழுதி கொடுத்துருக்காங்க, எனக்கு இது மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. ஸ்டேட் லெவலில் தான் அந்த லெட்டர் எழுதி போட்டிருக்காங்க. அது வந்து யார் இருந்தாலும் பார்த்து அந்த ஜட்மெண்ட்ல அது பிளாக் அவுட் ஆயிருக்கு அந்த பேரோட. இப்போ படத்தை ரிலீஸ் பண்ணீங்கன்னா தளபதி விஜய்னு இருக்கும். இதே எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணீங்கன்னா முதலமைச்சர் விஜய்னு ரிலீஸ் ஆகும் நம்ம நேம் அப்படின்னாங்க. அதாவது 25 கட்ஸ் வந்து சென்சார் போர்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. அந்த 25 கட்ஸுமே அவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க. தென் வை யூ ஸ்டாப் திஸ் சனாதனி? ஓகே, இது ஏன் வெளியில் கொண்டு வரல? ஏன்னா அது வந்து ஒரு பெரிய இந்து வர்சஸ் முஸ்லிம் வர்சஸ் கிறிஸ்டின். அதாவது முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி இருந்தாருன்னா என்டிஏ கூட்டணியில் நான் இணைய மாட்டேன் அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போ டிடிவி தினகரன் இணைஞ்சிருக்காரு. டிடிவிக்கும் இபிஎஸ் அண்ணனுக்கும் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சில சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் இந்த போரில் வந்து எப்படியாவது வெல்லணுங்கிற அந்த லட்சியத்தை நாடி அப்படி டிடிவி பண்ணது அரசியலில் வந்து ஒரு ஆளுமை அண்ட் ஒரு மெச்சூரிட்டியை காட்டுது. பாஜக வந்து என்னுடைய எதிரி சொல்றது எனக்கு உடன்பாடு இல்லை. ஸோ நான் வந்து ஒரு ஓட்டராக இருந்தால் பாஜக தான் போடுவேன், தாவேக்காக்கு போட மாட்டேன். நான் ஒரு திமுக ஓட்டராக இருந்தால் நிச்சயமாக தாவேக்காக்கு தான். நிச்சயமாக நான் இன்னைக்கு எழுதி தரேன். எனக்கு இந்த ஈவேரா பெரியார் பல விஷயங்கள் தாவேக்காவோட எனக்கு உடன்பாடு இல்லை. அப்படி இருந்து நான் சொல்கிறேன், ஜனநாயகம் எப்போ ரிலீஸ் ஆனாலும் எல்லா தமிழ் மக்கள் பார்ப்பாங்க. என்னதான் எப்படி யூ கேன் ஸ்டாப் த ஹிட். இங்கே கை கோத்துட்டு ஆடுறாங்களே திமுகவும் காங்கிரஸும். இப்போ அதை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ டக்குன்னு திணிச்சிட்டு போய் நீங்கள் பக்தி வச்சு மேலே ஆனால் கை கோத்துட்டு ஆடினது வந்து பாஜகவும் திமுகவும் தானே. இப்போ இல்லையே, ரீசெண்ட் டைமில் பொங்கல் கொண்டாடிருக்காங்க. அது வந்து திமுகவும் பாஜகவும் கை கோத்து ஆடல, பராசக்தியும் பாஜகவும் வச்சுக்கோங்க. ட்ரெண்ட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் ராஜ்குமார் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சதீஷ். வணக்கம் நேயர்களுக்கும். இது வரைக்கும் டிஎம்கே டிவிகே அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அதிகமாக எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்போ பழைய மாதிரி ஏடிஎம்கே டிஎம்கே அப்படிங்கிற ஒரு டாக் வந்து அதிகமாகிடுச்சு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது தமிழ்நாடு அரசியல் எப்பவுமே 2 துருவங்கள் தான் இருந்துச்சு, திமுக அதிமுக. என்னதான் தாவேக்கா பாஜக உள்ளே வந்தால் கூட, களத்தில் இறங்கினால் கூட எல்லாருக்கும் தெரியும் மேக்சிமம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து திமுக அதிமுக இவங்க தான் எடுப்பாங்கன்னு. அதை வந்து ஓரளவுக்கு நீங்கள் கரெக்டாக சொன்ன போல் விஜய் வந்து களத்தில் இறங்கும் பொழுது வல்லவனுக்கு வல்லவன் உருவாகிறான். எப்போ ஒரு வல்லவன் நான் பிடிச்சி திட்டுறேன், அப்போ வந்து யார் அவன் திட்டுறான்னு பார்க்குறாங்க. ஸோ அது மாதிரி அந்த 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 போர் திறனை பயன்படுத்தி விஜய் வந்து திமுகவை தாக்குனார். இப்போ ஐ எம் ஆல்சோ அகேன்ஸ்ட் யூன்னு சொல்லி நானும் ஒரு பெரிய ஆளு. எப்படி இருந்தாலும் விஜயோடைய தாவேக்கா ஒரு திமுக அளவுக்கோ ஒரு அதிமுக அளவு ஆகிறதுக்கு ஆகலாம், பல வருடங்கள் ஆகும். இது வந்து ஒரு நாளில் நடக்கிற விஷயம் இல்லை. அதுவும் எம்ஜிஆருடைய ஜெயலலிதா அம்மாவுடைய உழைப்பு, ரத்தம், வியர்வை, அவங்களுடைய கேரிஸ்மா, ஆளுமை, இதனால் வந்து ஒரு 50-55 வருஷமாக 72, 74 ஒரு ஆரம்பித்து இப்போ 50 வருடம் ஆயிடுச்சு. அதை வந்து ஒரு வாரத்துலேயோ அல்லது 6 வாரத்துலேயோ ஒரு தாவேக்கா வந்து தள்ள முடியாது. உண்மை என்னன்னா கடந்த ஒரு 3-4 வருடங்களாக இந்த ஒரு எதிர்கட்சிகளுடைய சத்தம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அதிமுக செய்யலை. அண்ணாமலை பண்ணிட்டு இருந்தார் ஜாஸ்தியாக. பட் இப்போ நீங்கள் கடந்த ஒரு 3 மாதம் பார்த்தீங்கன்னா எடப்பாடியாரும் சரி அதிமுகவும் சரி அந்த துருவத்தில் பிடிச்சிட்டாங்க. நார்த் அண்ட் சவுத் போல் மாதிரி ஒரு பக்கம் திமுக, நாங்கள் தான் எதிர்கட்சி, நாங்கள் தான் ஒரு பெரிய கட்சி, என்டிஏ கூட்டணி இருந்தாலும் அதில் வந்து ஒரு பெரிய பார்ட்னர், பெரிய பங்காளி நாங்கள் தான் என்கிற உண்மையை வந்து அவங்க நல்லா ஊர்ஜிதப்படுத்திட்டாங்க அதிமுக. ஸோ இப்போ விஜய் வந்து ஒரு 3வது துருவம், ஒரு முக்கோணம் போட்டால் கூட அந்த கோணம் நிச்சயமாக இப்போ கடத்தில் பார்க்கும்பொழுது ஒரு திமுக ஒரு அதிமுக அளவில் இருக்காது. ஆனால் போன முறை 3.6 to 3.8% தான் கேப் இருந்துச்சு அதிமுக திமுக. அந்த 3.6% அதிமுக சைடு வந்துருந்துச்சுன்னா 3.6க்குள்ள இல்லை 2% வந்துருந்துச்சுன்னா தாங்கி அப்படியே கம்ப்ளீட்டாக மாறி இருக்கும். ஸோ வின் வந்து அதே போல் 100-150 இடங்களில் 1000 to 5000 ஓட்டு வித்தியாசத்தில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க திமுக. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு தாவேக்காவால் ஒரு 5000 ஓட்டு பிடிக்க முடியாது, ஈஸியாக பிடிக்க முடியும். இதுதான் உண்மை. என்னதான் ஒரு துருவம் இல்லைன்னா கூட அவர் ஸ்பாயிலர் இருப்பாங்க, ஓட்டை கலைக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய பண்ணுவாங்க. ஸோ தேர்ட் பிளேயராக இருந்தால் கூட அது ஒரு பவர்ஃபுல் பிளேயர், ஆனால் துருவமாக இருக்காது. ஓகே, அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா என்டிஏ கூட்டணியில் நான் இணைய மாட்டேன், அதாவது முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி இருந்தாருன்னா என்டிஏ கூட்டணியில் நான் இணைய மாட்டேன் அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போ டிடிவி தினகரன் இணைஞ்சிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
அதே மாதிரி பாமகவும் இங்கே என்டிஏ கூட்டணியில் இணைஞ்சிட்டாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது சின்ன கருத்து வேற்றுமைகளை நமது லட்சியத்தை அடையும் பொழுது அடையிறதுக்கு நம்ம எடுக்கிற பாதையில் ஒரு சில கருத்து வேற்றுமைகள் இருந்தால் கூட நம்ம கூட்டணி கட்சிகளோட அந்த கருத்து வேறுபாடுகளை தாண்டி பயணிப்பது தான் வெற்றியின் பாதை. ஒன்று. ரெண்டாவது, டிடிவிக்கும் தெரியணும், ஐம் ஷுர் ஹி நோஸ், பாமகவுக்கும் தெரியணும், ஐம் ஷுர் தெரியணும், அதிமுகவுக்கும் தெரியணும். இந்த முறை திமுக வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 5 வருட காலகட்டத்தில் திமுகவை எதிர்த்து ஒரு ஸ்தாபன எதிர்ப்பு, ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரொம்ப ஹையாக இருக்கும். இது வந்து பல செஃபாலஜிஸ்ட் பிரசாந்த் கிஷோர் உட்பட சொல்லியிருக்காங்க. எண்ட் ஆஃப் 5 இயர்ஸ் திமுக ஒரே குடும்பம் தான்டா தூக்குது, வேற யாருக்காவது போடுங்கடான்னு சொல்லி அந்த பக்கம் அதிமுக போடுவாங்க. 5 வருடங்களுக்கு மேலே அவங்க இருந்ததே இல்லை. அதாவது அதிமுக வந்து 2 முறை, ஒரு முறை எம்ஜிஆரோட, ஒரு முறை ஜெயலலிதாவோட இருந்துச்சு. ஆனால் இந்த முறை 2026 திமுகவுடைய ஸ்தாபன எதிர்ப்பு அவ்வளோ பெருசாக இல்லை. இதுதான் உண்மை. ஏன்? ஏன்னா மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்வரோட பையனும் டைரக்டாக எந்தவித ஒரு பெரிய ஃபைனான்ஷியல் ஸ்கேமில் மாட்டலை இந்த வாட்டி பாயிண்ட் பண்ண முடியாது. அண்ட் ஓரளவுக்கு அவங்க இமேஜ் மேனேஜ்மெண்ட், அதாவது ஒரு பிம்பம் தயாரித்தல், அந்த பிம்பம் ஆளுமை நல்லா பண்ணியிருக்காரு வீடியோவில், ஃபோட்டோவில். அதனால் டிஎம்கே இஸ் நாட் அன் ஈஸி அட்வர்சரி. அதாவது அவ்வளோ ஈஸியாக அவங்களை தட்டி கழிச்சிட முடியாது. அதனால் டிடிவிக்கும் இபிஎஸ் அண்ணனுக்கும் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சில சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் அவங்களுக்குள்ள பிளவு ஏற்பட்டுச்சுன்னா, விஜயோட பிளவு ஒரு பக்கம், 4-5 சின்ன சின்ன கட்சிகளும் தனித்தனியாக ஒரு சின்ன சின்ன கோணங்கள் ஏற்படுத்தி, விஜய் ஒரு பெரிய கோணம், ரொம்ப மாபெரும் கோணம் திமுக, மாபெரும் கோணம் அதிமுக ப்ளஸ் பிஜேபி, இப்படி இருந்துச்சுன்னா நிச்சயமாக வெற்றி திமுக பக்கம் போகும், நிச்சயமாக போகும். இது வந்து எனக்கு தெரிஞ்சது நிச்சயமாக அவங்களுடைய சிறப்பு நிபுணர்கள் இதை வந்து டிடிவி கிட்டேயோ ஓபிஎஸ் அண்ணன் கிட்டேயும் இபிஎஸ் அண்ணன் பேசுவாங்க. அதனால் அவங்களுடைய வித்தியாசங்களை வந்து மறந்து இந்த போரில் வந்து எப்படியாவது வெல்லணுங்கிற அந்த லட்சியத்தை நாடி இவங்க பண்ணுறாங்கங்கிறது என்னுடைய கருத்து. அப்படி டிடிவி பண்ணது அரசியலில் வந்து ஒரு ஆளுமை அண்ட் ஒரு மெச்சூரிட்டியை காட்டுது. ஆமாம், எனக்கு ஃபுல்லாக உங்களோட உடன்பாடு இல்லை, ஆனால் நம்ம 2 பேரும் கைப்பிடிச்சு பயணிப்போங்கிறது அப்படி சொல்கிறதுக்கு எப்படி அந்த ஹை லெவலில் புட்டின், ட்ரம்ப், மோடி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. லோவர் லெவலில், ஸ்டேட் லெவலில் நல்லா இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னா, டிடிவி அவர்கள்கிட்ட இன்னும் முதல்வர் வேட்பாளராக எடப்பாடியாக தான் இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கான பதில் எங்கேயும் சொல்ல மாட்டாங்க. அதேமாரி எடப்பாடியார்கள்ட்ட வந்து டிடிவி அவர்களை பற்றி கேள்வி கேட்டால் அவங்களுமே பதில் சொல்ல மாட்டாங்க. 2 பேருமே அவாய்ட் பண்ணிட்டு தான் போகிறாங்க. அப்போ இன்னும் அந்த ஒரு இது இருக்குது. ஏன்னா கடைசி சமயத்தில் கூட இது பிரியத்துக்கான வாய்ப்பு, ஏன்னா லாஸ்ட் டைம் அதுமாதிரி நடந்துச்சு. ஸோ அதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குமா? நல்லா சொல்கிறீங்க. போன தடவை அவங்க வந்து நினைக்கல இந்த அளவுக்கு திமுக தட்டி எடுத்துருவாங்கன்னு. அதனால தான் அவங்களுடைய கொஞ்சம் உட்பூசல்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அந்த அனுபவ ரீதியில் மறுபடியும் இது மாதிரி உட்பூசல்கள் வந்தால் அதுக்கு வந்து பெரிய பெரிய ஆதாயம் அந்த ஒரு தருணத்துக்கு தான் போகும், திமுகவுக்கு போகணும். இப்போ அது வந்து 2021 ப்ரூவ் பண்ணிட்டாங்க. 2024 தேவையில்லாமல் அதிமுக பாஜக தனியாக நின்றதுனால அப்படி போச்சு. ஸோ 2 முறை விடாமல் அவங்க வந்து நிரூபிச்சிருக்காங்க, நீங்கள்லாம் சண்டை போட்டிங்கன்னா நாங்கள் தான் மேலே வருவோம்னு. அதனால் இந்த முறை அவங்க 2 பேரும் கொஞ்சம் அப்படி உட்பூசல் மாதிரி இருந்தாலும் நேராக மோத மாட்டாங்க. இப்போதைக்கு பெரிய கட்சி இந்த துருவத்தில் இருக்கிற பெரிய கட்சி வந்து இந்த கூட்டணியே அதிமுக. இது லைக் இட் ஆர் நாட், பிடிக்காம இருக்கலாம், அதுதான் பெரிய கட்சி. அதனால் அந்த கட்சிக்கு ஏற்ற போல போகணுங்கிறது தான் யுத்த தர்மம். ஓகே. வேற என்னென்ன கட்சிகள் உள்ள என்டிஏ கூட்டணியில் இணைவாங்க? நான் நினைக்கிறேன், அஃப்கோர்ஸ் ஆல்ரெடி ஜிகே வாசன் ஐயா இருக்காங்க, பாமக இணைஞ்சிருக்காங்க. ரொம்ப யூஸ்வலாக அவங்க வந்து கடைசி நேச்சுரல் கூட்டணி தானே, நேச்சுரல் கூட்டணி தான். ஆனால் நீங்கள் 2024 தேர்தல் பார்த்தீங்கன்னா கடைசி நிமிடத்தில் தான் அவங்க உள்ளே வந்தாங்க. ஸோ பாமக வந்து கடைசி நிமிடம் வரைக்கும் பல முறை இதுக்கு முன்னால் 16, 21, அதாவது கடைசி யார் கொடுப்பாங்க, யார் ஜாஸ்தி கொடுப்பாங்க எங்களுக்கு பார்த்து கடைசி நிமிஷத்தில் வருவாங்க. இந்த முறை 4-5 மாதங்களுக்கு முன்னாலே அது வந்து ஊர்ஜிதப்படுத்தி வந்து கை கொடுத்து தேமுதிக உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தேமுதிக உள்ள வரது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஏனென்றால் தேமுதிக என்ன கேட்டிங்கன்னா விஜய் கூட வரணும், அவர் வந்து ஒரு இப்போ தனியாக ஒரு கோணத்தில் இல்லாமல் இவர் வந்தாலும் நல்லா இருக்கும். அதாவது ஆல் ஆன்டி டிஎம்கே ஃபோர்ஸஸ். இது முறை இதே மாதிரி தான் 1977 எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அவங்களுக்குள்ள பல வித்தியாசங்கள் இருந்தால் கூட டாக்கிங் அபவுட் மத்திய அரசு எல்லாரும் காங்கிரஸுக்கு எதிராக வந்து ஒரு ஸ்வீப் படித்து தூக்குனாங்க மொரார்ஜி தேசாய் வரும்போது. அப்போ வந்து காங்கிரஸ் அப்பேற்பட்ட ஒரு பலமாக இருந்தும் எமர்ஜென்சியில் எல்லாம் முடக்கியும்
அஃப்கோர்ஸ் அந்த ஸ்தாபன எதிர்ப்பும் இருந்துச்சு, ப்ளஸ் எல்லாரும் அவங்களுடைய உட்பூசல்களை மறந்து சேர்ந்துட்டாங்க. அப்போது 2-3 வருஷத்துல திருப்பி எல்லாத்தையும் பிரிஞ்சுட்டு அப்புறம் இந்திரா காந்தி அம்மா திருப்பி வந்தாங்க. அதுபோல இந்த முறை 2021 24 பட்ட தோல்விகளை வந்து அடிப்படையாக கொண்டு இவங்க எல்லாம் தேமுதிக, பாமக, அஃப்கோர்ஸ் புதிய நீதி கட்சி, யாதவ கட்சி, இதுங்கெல்லாம் ஆல்வேஸ் பார்ட் ஆஃப் எப்போவுமே பார்ட் ஆஃப் த புதிய நீதி கட்சியும் சரி, நம்ம யாதவ கட்சி தேவநாதனோட கட்சி கூட 2 பேரும் வெரி கிளியர்லி முதல்லேருந்து எப்போவுமே அவங்க பாஜகவுடைய பக்கம் தான் இருந்திருக்காங்க. ஆனால் 2 கொஸ்டின் மார்க் வந்து இப்போ யார் தெரியுமா, ஓபிஎஸ் ஐயாவுடைய கட்சியும் தேமுதிக கட்சியும். எல்லாரும் ஒரு பக்கம் சாயும் போது நாம மட்டும் அந்த பக்கம் போவோம் அப்படின்னு நினைக்கிறது அவ்வளவு சாத்தியமாக இருக்காது. ஸோ நான் நினைக்கிறேன் ஓபிஎஸ் ஐயாவுடைய கட்சி கூட மெதுவாக, உடனே ஆகாமல் இருக்கலாம், மெதுவாக இந்த கூட்டணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்து சேரும்னு நான் நினைக்கிறேன். அதே போல் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் எல்லாரும் இப்படி வந்து அவர் பாவம் இறந்தப்பறம் இவ்வளோ பெரிய கூட்டம் போச்சு. அவரை வந்து திட்டமிட்டு ஒழிச்சது வடிவேலு போன்ற ஆட்கள் வந்து கண்டினியூஸாக மீமில் போட்டு ட்ரோல் பண்ணிட்டு அவரை ஒரு ஜோக்கர் மாதிரி, தண்ணி அடிக்கிற ஆள் மாதிரி சித்தரித்து அவரை ஒழிச்சது. அவ்வளோ ட்ரோல் பண்ணது எல்லாமே திமுக. ஸோ அவங்க மனைவி அதை மறந்துடக்கூடாது. ஸோ அஃப்கோர்ஸ் அவங்க சொல்லலாம் இப்போ எங்களுக்கு ஆதாயம் தேடுறோம், அந்த ஆதாயம் இந்த தூரத்தில் நீங்கள் தேடலாம். ஸோ அவருடைய நினைவுக்கு, அந்த நினைவு கூர்ந்து அவருக்கு ஏற்ற போல எது நியாயமாக பண்ண நினச்சோன்னா தேமுதிகவும் இங்கே வரணும். அப்போ பார்த்தீங்கன்னா பாமக, தேமுதிக, யாதவ கட்சி, புதிய நீதி கட்சி ப்ளஸ் ஓபிஎஸ் இருக்கா, இந்த 5ம் என்டிஏல வந்துச்சுன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி நல்ல ஒரு பலம் வரும். அண்ட் என்ன ஜோக்குன்னா, விஜய் இந்த பக்கம் வந்தாலும் திமுக கொஞ்சம் அடிப்படும், விஜய் தனியாக நின்னாலும் திமுகவுக்கு இன்னும் அடிப்படும். ஸோ ஏன்னா விஜயோடைய நான் கொஞ்சம் ஆலோசித்து பார்த்தேன். நான் மயிலாப்பூர் தொகுதியில் நான் கொஞ்சம் வேலை செஞ்சுருக்கேன். யாரெல்லாம் போன வாட்டி திமுக போட்ட பலர் இந்த வாட்டி விஜய்க்கு போடுறாங்க, டிவி கேட்க மாறுறாங்க. அந்த அளவுக்கு அதோட கொஞ்சம் கம்மி அதிருப்தி ஏற்பட்டு அதோட கொஞ்சம் கம்மி தான் அதிமுகலேருந்து தாவேக்காக்கு. ஸோ தாவேக்காவோட புல் ஈர்ப்பு பார்த்தீங்கன்னா திமுக டு தாவேக்கா ஜாஸ்தி, அதிமுக டு தாவேக்கா கூட நடந்துட்டு இருக்கு, ஆனால் அது கொஞ்சம் கம்மி. பாஜக டு தாவேக்கா அதோட கம்மி. ஏன்னா அவர் வந்து வார்த்தைக்கு வார்த்தை வந்து கொள்கை எதிரி வந்து பாஜக, அரசியல் எதிரி வந்து திமுகன்னு சொல்றதுனால அந்த கொள்கையை இப்போ எதிர்ப்பு. நான் கூட எனக்கு விஜய் பர்சனலாக பிடிக்கும், பல விஷயங்கள் பிடிக்கும், ஆனால் வந்து ஈவேரா வந்து என்னுடைய ஒரு ஐக்கானை வச்சு எனக்கு உடன்பாடே இல்லை. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிறது எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதே சமயத்தில் பாஜக வந்து என்னுடைய எதிரி சொல்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. ஸோ நான் வந்து ஒரு ஓட்டராக இருந்தால் பாஜக தான் போடுவேன், தாவேக்காக்கு போட மாட்டேன். நான் ஒரு திமுக ஓட்டராக இருந்தால் நிச்சயமாக தாவேக்காக்கு தான். அப்படி பார்த்தீங்கன்னா விஜய் கூட்டணியில் வரலன்னா கூட பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் நல்லது தான். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் இருக்குது, இப்போ நீங்கள் சொன்னதுனால கேட்குறேன். என்னென்னா தொகுதி பிரிக்கிறதுல வந்து பாஜக அதிக தொகுதிகள் கேட்கக்கூடியதா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அது ஒரு உட்கட்சி பிரச்சனையாகவும் மாறிக்கிட்டு இருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது சாத்தியமா? இங்கே பிரிச்சா, டு பி ஹானஸ்ட், பாஜக அதிகமான ஓட்டை பிரிச்சுட்டா, தொகுதியை பிரிச்சுட்டா ஏடிஎம்கேக்கு அது பின்னடைவாக இருக்காதா? 1991 வந்து ராஜீவ்காந்தியுடைய படுகொலை நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு அவ்வளவு சீட்ஸ் பிடிச்சிட்டாங்க, கம்ப்ளீட் நாடை பிடிச்சிட்டாங்க. எந்த அளவுக்கு பிடிச்சாங்கன்னா அந்த அளவுக்கு அதுக்கு முன்னாலேயும் அதுக்கப்புறமும் பிடிக்கல, யாருமே பண்ணதில்லை எக்ஸப்ட் ஒரே ஒரு விதிவிலக்கு. இப்போ பாஜக இருக்கிற இடம் 17-18 மாநிலங்கள் பிடிச்சாச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு 12-13 கோடி உறுப்பினர்கள். நம்ம நாட்டுடைய, நம்ம தமிழ்நாட்டுடைய ஜனத்தொகை பார்த்தீங்கன்னா 8.3 கோடி. பாஜக உறுப்பினர் 12-13 கோடி அண்ட் க்ரோயிங் எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் வளர்ந்துட்டு. ரொம்ப பெரிய கட்சி, கம்ப்ளீட் ஆளுமை நாட்டு பூரா. அதான் அந்த காங்கிரஸ் அப்போ 91-92 இருந்த மாதிரி. ஸோ அவங்க வந்து அடித்து கேட்குறாங்க, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கொடுங்க. நீங்கள் சொல்கிற போல் இங்கே வந்து பல துருவங்களும் பல கோணங்களும் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு அவங்க கேட்குறது வந்து கொஞ்சம் அன்ரீசனபிளாக தோணலாம். பட் அவங்களுக்கும் தெரியும் இது எல்லாமே ஒரு பேரம் பேசுவது தான். அவங்க 60-70 கேட்டால் அவங்களும் ஒரு 40க்கோ 35க்கோ வருவாங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த வாட்டி அதிமுக வேட்பாளர்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா அந்த எம்ஜிஆர் அண்ட் ஜெயலலிதாவுடைய அந்த புல், திமுக ஸ்தாபன எதிர்ப்பு, சென்ட்ரலேருந்து மத்திய அரசுலேருந்து சப்போர்ட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க 140 நின்னா கூட அதில் 115-120 கூட வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பெருசாக அவங்களுக்கு வந்து இப்போ மத்திய அரசு எப்படி
இப்போ சந்திரபாபு நாயுடுவையும் நிதிஷ்குமாரையும் கொஞ்சம் மதிப்போடு வச்சுருக்காங்க. டக்குன்னு அவங்க விட்டால் அந்த மெஜாரிட்டி போயிடும். ஆக்சுவலாக அது நடந்ததுனால தானே இப்போ ஃபைனலாக அது ஆட்சியில் அமர முடிஞ்சிச்சு. அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. அதே போல் அந்த அளவுக்கு வரி பண்ண தேவையில்லை. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஈஸியாக 110 115 ஈஸியாக வந்துடும். 117 மெஜாரிட்டி. ஸோ அண்ட் இவ்வளவோ கட்சிகள் இருக்குது. அப்படி பாஜக 20 பிடிக்கிறாங்க வச்சுங்களேன். அது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா தேமுதிக ஒரு 1, ஒரு யாராவது ஒருத்தர், ஒரு ஏசிஎஸ் 1, ஒரு யாதவ் 1, பாமக ஒரு 5 6 அதை வச்சு முடிச்சிருவாங்க. ஸோ ஐ திங்க் அவங்க இந்த முறை அதிமுகவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல சமயம். அவங்க வந்து 200 நாங்கள் நிற்கணும், 180 நாங்கள் நிற்கணும். முதல்ல வந்து 170 80ங்கிறாங்க. நான் நினைக்கிறேன் அவங்க 140 150 நின்னா கூட போகணும். இப்போ எல்லாருமே விஜய் பக்கம் வந்து ஒரு பார்வை எதை வச்சு எழுப்புறாங்க அப்படின்னா, சென்சார் போர்டுங்கிற ஒரு விஷயம். படத்தை வெளியே விட மாட்டாங்க. இது ஒரு பெரிய விஷயமா நடந்துகிட்டு இருக்கு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணையிலேருந்து இன்னும் விஜய் வெளியே வரல. அவரால் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் பேச முடியல. ஒரு கட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து பாஜகவுடைய அழுத்தம் தான் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வெரி குட். நீங்கள் ஏதாவது ஒரு சிபிஐ என்கொயரி நீங்கள் கிட்ட காட்டுங்க. ஒரு சிபிஐ என்கொயரி 4 நாளில் முடிஞ்சது. ஏன் 2Gயில் சிபிஐ என்கொயரி எடுத்துச்சு 8 வருஷம் ஆச்சு. எவ்வளவு ஸ்கேம்ஸ்க்கு வந்து சிஏஜி இந்த காமன்வெல்த் கேம்ஸ் காங்கிரஸ் ஸ்கேம். ஏன்னா ஆதவ் கூட ரீசெண்ட் ப்ரெஸ் மீட்டில் தான் சொன்னார். என்னன்னு சொன்னார்? இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது யாருடைய அழுத்தம்னு சொல்லிட்டு. திமுகவும் பாஜகவும் சேர்ந்து போடக்கூடிய ஒரு அழுத்தம் தான். இவங்க படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, அப்படியே பொங்கலுக்கு வந்து 2 பேரும் சேர்ந்து கொண்டாடுறாங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அவர். நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு ஆக்சுவலாக டெக்னிக்கல் மிஸ்டேக் தான். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருமுனா பற்றியா அந்த டைமில் பார்த்து இருமுனா ஏதாவது அரசியல் இருக்கும்னு நினைக்கிற அளவுக்கு நான் வந்து எனக்கு டெல்லியிலேருந்து ஒரு இன்புட் வந்துச்சு. சனாதனிங்கிற பேரை வந்து வில்லனுக்கு வேணும்னு வச்சுருக்காங்க. சதீஷ், இந்த காலத்தில் ஆல்ரெடி இந்த சனாதன ஒழிப்பு இதெல்லாம் பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்கு. சனாதன ஒழிப்பு மாநாடு, அதை எதிர்த்து சண்டை. உதயநிதி ஸ்டாலின், பாபி தேவனுடைய பேர் வந்து சனாதனியா? யாரோ ஒருத்தருடைய ஒரு வில்லனுடைய பேர் வந்து சனாதனி. ஏன் அது மாதிரி பண்ணணும்? வேற ஏதாவது ஒரு ரிலிஜனை போட்டு அப்படி பண்ணி நல்லா இருந்திருக்கும். அப்போனா ஜனநாயகம் வந்து ஒரு ஹிந்துத்துவ எதிர்ப்பு பிரச்சாரமான படமா இருக்கும். அப்படி இல்லை. அதாவது வெறும் பிரச்சாரம் இல்லை, எதிர்ப்பு இல்லைன்னா கூட குறியீடுகள் ஒரு வில்லனு கூட அது மாதிரி தேவையில்லாமல் நம்ம சனாதனி சொன்னால் அவங்க சென்சார் போர்ட் இது வந்து நாட் ஐடென்டிஃபைட் டெஃபினெட்லி நாட் அஃபிஷியல் நாட். ஆனால் டெல்லியிலேருந்து வந்த இன்ஃபர்மேஷன் அவங்க என்ன சொல்கிறாங்க, இது நீங்கள் மாற்றி சனாதனி வந்து சதீஷ் ஆக்கிடு, சந்தானமாக்கிடு, அது மாதிரி பண்ணு. இவங்க சொல்லியிருக்காங்கல்ல அந்த லிப்சிங்க் ரொம்ப கஷ்டம், படம் பூரா நாங்கள் வெட்டி ஜாயின் பண்ணோம், அந்த போஸ்ட் எடிட்டிங் ப்ரொடக்ஷன் ரொம்ப டைம் ஆகும், அதனால் நாங்கள் உடனே பண்ண முடியாதுன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. நான் சொல்கிறேன் சதீஷ், அப்போ இது வந்து ஒரு டெக்னிக்கல் எரர். இது வந்து இவங்க என்ன சொல்லணும், இது நாங்கள் பண்ணி முடிச்சு கொடுத்துட்றோம், அப்போ நீங்கள் கொடுப்பீங்களா? கொடுப்போம். நாங்கள் கட்ஸ் சப்மிட் பண்ணும் போதுமே, அதாவது 25 கட்ஸ் வந்து சென்சார் போர்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. அந்த 25 கட்ஸுமே அவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க. தென் வை யூ ஸ்டாப் திஸ் இந்த சனாதனி? ஓகே, இது ஏன் வெளியில் கொண்டு வரல? ஏன்னா அது வந்து ஒரு பெரிய இந்து வர்சஸ் முஸ்லீம் வர்சஸ் கிறிஸ்டின், தேவையில்லாமல் அந்த பிரிவினை நமக்குள்ளே வேண்டாம். ஓகே, யாருக்கும் வேண்டாம். அப்போ இது மாதிரி ஒரு 2 டெக்னிக்கல் இஷ்யூஸ் இப்போ என்ன யாரும் அதை பற்றி பேச முடியாது. மேட்டர் இஸ் சப்ஜுடிஸ்ம்பாங்க, மேட்டர் இஸ் கோயிங் ஆன். அந்த கிளியரன்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா டெஃபினட்டாக அவங்க ஜனநாயகம் கொடுப்பாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம நினைக்கிறதோட 100 மடங்கு அப்பாட்டக்கருங்க டெல்லியில் உட்காந்துட்டு இருக்கிற பாஜக. அவ்வளோ 24 மணி நேரம் திங்கிங் எவ்வளவு தாமதம் பண்ணி ரிலீஸ் பண்ணுறோமோ அது வந்து எலெக்ஷனுக்கு முன்னால் ஒரு வாரம் 10 நாள் முன்னால் ரிலீஸ் ஆகணும் வச்சுங்க. அந்த இம்பேக்ட் ஒரு அப்ஸ்விங் இருக்கும். எந்த ஒரு படம் ரிலீஸ் ஆன உடனே முஸ்கில் மேலே போகும். அந்த அப்ஸ்விங் வந்து எலெக்ஷன் அப்போ ஏன் வரணும்? ஜனவரியில் அப்ஸ்விங் வந்துட்டு பிப்ரவரி மாதத்துக்குள்ளே முடிஞ்சிட்டு ஏப்ரல் எலெக்ஷன் வைக்கிறது எப்படி? இழுத்து மக்கள்கிட்ட ஒரு கொதிப்பு உண்டாக்கி கொந்தளிப்பை உண்டாக்கி மார்ச் ஏப்ரல் ரிலீஸ் பண்ணால் அது வந்து பாஜகவுக்கும் திமுகவுக்கும் பாதகமாகும். ஆதவ் அர்ஜுன் என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். யாரும் தேவையில்லாமல் அது மாதிரி யூ கேனாட் ட்ராஷ் அ ஃபிலிம் டோட்டல். ஆக்சுவலாக அது எப்படின்னா தவளை தன் வாயால் கடும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடலாம். நம்ம ஏன்னா சொந்த காசுல நாயா சூனியை வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல கரெக்ட். இது நிச்சயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இப்போ என்னதான் அது மாதிரி இருக்குது ஜனநாயகத்தில் போய் பார்ப்போம் சொல்லி. இப்போ இந்த மெர்சல் படம் வந்து நான் விஜய் எடுக்கும்போது டாக்டர்ஸ்க்கு எதிர்ப்பு நான் இன்னும் இந்த படத்தை பார்க்கல. ஏன்னா இன் பிரின்சிபல் நாங்கள் பகல வேலை செஞ்சு எனக்கு இப்போ போன 16 நாடுகளில் கம்மியான சேலரி வந்து இந்தியாவில் தான் இருக்குது டாக்டர்ஸ்க்கு. பட் டாக்டர் சம்பாதிக்கணும் ஒழிக்கிறாங்க. அது இன்னும் அதிகமாக ஒழிக்கிற அளவுக்கு அந்த மெர்சல் என்னமோ டாக்டர் பற்றி என்னமோ சொல்லியிருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால் அந்த படத்தை நான் பார்க்கல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு மருத்துவர்கள் அவங்கள பற்றி திட்டுற ஒரு படத்தை என்னதான் நம்மளை பற்றி சொல்கிறாங்க பார்க்கலாம் போயிருக்காங்க. அது மாதிரி அந்த ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி, எனி பப்ளிசிட்டி இஸ் குட் பப்ளிசிட்டிமா. நிச்சயமாக நான் இன்றைக்கி எழுதி தரேன். எனக்கு இந்த ஈவேரா பெரியார் பல விஷயங்கள் தாவேக்காவோட எனக்கு உடன்பாடு இல்லை. விஜய் ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் அ பர்சன், ஆனால் இது எனக்கு உடன்பாடு இல்லை. அப்படி இருந்து நான் சொல்கிறேன்,
ஜனநாயகம் எப்போ ரிலீஸ் ஆனாலும் எல்லா தமிழ் மக்கள் பார்ப்பாங்க. என்னதான் எப்படி யூ கேன் ஸ்டாப் த ஹிட். ஓ ப்ரொடியூசர்ஸ் 500 கோடி 500 கோடி 500 கோடி இன்னும் 2 மாதம் வெயிட் பண்ணி 500க்கு 600 வருது போல உனக்கு 1000 கோடி வரப்போகுது. விஜயோடைய பிக்கெஸ்ட் ஹிட் லாஸ்ட் மூவி இஸ் கோயிங் டு பி ஜனநாயகம். வி ஆல் நோ இட். ஸோ வாட்ஸ் அ பாயிண்ட் ஆஃப் பிளாக்கிங் இட்? அப்படின்னா என்ன? அந்த பிளாக் பண்ணதுக்கு வந்து நான் இவ்வளோ யோசிக்கிறேன்ல, என்னோட 10 மடங்கு யோசிப்பாங்க. அதனால் டெக்னிக்கலாக ஒரு நிஜமான ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தை ஆதவ அர்ஜுன் வெளில வந்து சொல்வாரா? சனாத்தனையும் நாங்கள் போட்டோம், அவங்களுக்கு பிடிக்கலன்னு அவர் சொல்வாரா? இஃப் தட் இஸ் த ட்ரூத். ஸோ இவங்க இது மாதிரி ஆதவ அர்ஜுனை கேளுங்களேன். சிஏஜி ஸ்கேம், ஸ்போர்ட்ஸ் ஸ்கேம், ஃபாடர் ஸ்கேம், லல்லு ஸ்கேம் வந்து கம்ப்ளீட்டாக அவங்க பார்த்து ஒரு பிடிக்கிறது 28 வருஷம் ஆயிருக்கு. விஜய் மட்டும் என்ன மேலேருந்து இறங்கிட்டாரா? விஜய்க்கு மட்டும் 4 நாளில் மட்டும் சிபிஐ ஸ்கேம், சிபிஐ வந்து என்கொயரி எல்லாம் பண்ணி முடிச்சிடணுமா? யார் சிபிஐ கேட்டது? ஆனால் இது டிவி கேட்க ஒரு பின்னடைவான நாட்கள் தானே அது. ஆனால் இதை பற்றியுமே அவங்களாடி பெருசாக பேச முடியல. கரெக்ட். இந்த மேட்டர் ஆல்சோ சப்ஜுடிஸ். அவங்க சிபிஐயில் வச்சு உரிச்சிருவாங்க. சரி, நான் சொல்கிறேன், நான் வந்து திமுகவோட மற்ற துருவத்தில் தான் இருக்கேன். ஆனால் நீங்கள் சொன்னீங்கன்னா திமுக சொன்னாங்களா சிபிஐ போட்டு அழுத்துங்கன்னு சொன்னாங்களா? இல்லை, எங்களுக்கு சிபிஐ வேணும், எங்களுக்கு சிபிஐ போகணும். யார் கேட்டது? ஆதவ அர்ஜுன். இல்லை, அந்த பாசிபிள் இருக்கா? இப்போ உதாரணத்துக்கு நான் கேட்குறேன். ஓகே, பிஜேபி சென்ட்ரலில் இருக்காங்க, அவங்கள விட்டுருக்கோம். ஸ்டேட்டில் இருக்குது திமுக சொல்லி சிபிஐ வந்து அங்கே அழுத்தம் தர வைக்க முடியுமா? பாசிபிள் இருக்கா? இது ஸ்டேட் பர்சன் சொல்லி அங்கே சென்ட்ரல் பீரோ வந்து பாசிபிள் பண்ண முடியுமா? சதித்திட்ட கோட்பாடு, கான்ஸ்பிரசி தியரி, இங்கே போட்டாங்க இங்கே அங்கே சொல்லிட்டாங்க, எனக்கு தெரியுமா இதெல்லாம்? இல்லை, அந்த அளவுக்கு செல்வாக்கு அங்கே செல்லுபடி ஆகுமா? அது நான் வந்து சென்சார் போர்டு கிட்ட பேசினேங்க. இங்கே சென்சார் போர்டில் யாரோ ஒருத்தர் எழுதி கொடுத்துருக்காங்க, எனக்கு இது மாதிரி சில விஷயங்கள் இருக்குது, இது வந்து அந்த பிளாக் ஆனது, அதனால எங்களுக்கு ட்ரபிள் இருக்கு தான் சொல்லியிருக்காங்க. படம் பார்த்துட்டு உடனே கூட சொல்ல, படம் பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு சப்மிட் பண்ணிட்டு தென் ஹி வில் கம் அண்ட் சப்மிட் த கம்ப்ளைண்ட். ஆனால் ஸ்டேட் லெவலில் தான் அந்த லெட்டர் எழுதி போட்டிருக்காங்க. அது வந்து யார் அந்த ஆள் அது பார்த்து அந்த ஜட்மெண்ட்டில் அது பிளாக் அவுட் ஆயிருக்கு. அந்த ஆளோட பேர் என்ன ஐடென்டிட்டி பிளாக் பண்ணியிருக்காங்க அவருடைய தற்காப்புக்கு. அது வந்து திமுகவாலா அல்லது பாஜகவாலா நம்ம பார்த்தோம்னா அப்போவாது நம்ம ஒன்று சொல்லலாம். அப்படி இருந்தும் டிரான்ஸ்பரண்டாக அவங்க இதெல்லாம் கட் பண்ணி இதெல்லாம் மாற்றுன்னு சொல்லும்போது, அது இருந்தும் தாண்டி நான் என்ன வேணால் பண்ணுவேன், நீ கொடுக்கணும், நம்ம ஆளுக்கு தான் சரி. நீ விஜய் மட்டும் டிவிக்கே இல்லை, திமுக எடுத்துங்க. நம்மளுக்கு சிபிஐனா பிடிக்காது, நமக்கு ரானா பிடிக்காது, நீதிபதினா பிடிக்காது, உடனே நம்ம இம்பீச் பண்ணுவோம். நமக்கு ஆளுநர்னா பிடிக்காது, நமக்கு மத்திய அரசுனா பிடிக்காது, ஹிந்தினா பிடிக்காது, சனாத்தனா பிடிக்காது, ஹிந்தி பிடிக்காதுன்னு கிடையாது, ஹிந்தி திணிப்பு தான் பிடிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதான் யார் சொல்கிறாங்க? ஹிந்தி திணிப்பு வந்து பண்ணும்பொழுது பின்னால் உட்காந்துக்கிட்டு வரலாறு படி ஏன் சுட்டுத்தல இந்த பசங்களை சொன்னது யாரு? ராஜாஜியா சொன்னது? ஈவே ராமசாமி நாயக்கர் தான் சொல்லியிருக்காரு. பெரியார் என்ற ஊரை படிக்கின்ற ஈவே ராமசாமி படத்தில் வந்து பக்த வச்சனம் வந்து எங்களுக்கு டிஸ்டன்ட் ரிலேஷன். பாவம், அவர் வந்து ரொம்ப சாஃப்டான மனிதர். அவர் திருப்பி விட்டு இது லூஸ்லி பேஸ்ட் ஆன் ஃபேக்ஷன் போட்டு என்ன படத்துல காமராஜரை காமிக்கலங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அந்த சமயத்துல காமராஜர் அவர்கள் இருந்தார் இல்ல? ஆமா. ஆனா காமராஜர் நீங்க என்ன பார்த்து சொன்னாருன்னா, இது வந்து ஐ ரெட் எக்ஸாக்ட்லி காமராஜருடைய ஸ்டேட்மெண்ட். இது வந்து ஒரு மத்திய அரசோட முடிவு, நாம எல்லாரும் ஒன்னா இருக்கிறதுக்கு. ஸோ தமிழை பாதிக்காம நாம ஹிந்தியை கூட கொஞ்சம் கொண்டு வரலாம்னு சொன்னது காமராஜர். பட் நீங்க கை கோத்துட்டு ஆடுறாங்களே திமுகவும் காங்கிரஸும், இப்ப அதை பத்தி ஏன் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அப்போ டக்குன்னு திணிச்சிட்டு போய் நீங்கள் பக்த வச்சன மேலே போய் கை கொடுத்துட்டு ஆடினது வந்து பாஜகவும் திமுகவும் தானே இப்போ இல்லையே. ரீசெண்ட் டைமில் பொங்கல் கொண்டாடிருக்காங்க. ஆமாங்க, ஏன்னா இது வந்து அது வந்து திமுகவும் பாஜகவும் கை கோத்து ஆடல. பராசக்தியும் பாஜகவும் வச்சுப்போமா? பராசக்தி பாஜக இல்லைங்க, இது வந்து சென்டரும் ஸ்டேட் மத்திய அரசும். இதுதான் பிரின்சிபல். நீங்கள் அம்பேத்கருடைய கான்ஸ்டியூஷன் நீங்கள் படிங்க, அரசியல் சாசனம். ஒரு மாநிலம் ஒழுங்காக இயங்கணும் என்றால் மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்றாக நினைத்து செயல்படணும். இதுதான் பிரின்சிபல் ஆஃப் கோட்பாடு. ஃபெடரலிசம் உடைய கோட்பாடு இது. அப்பதான் நாடு வளர்ச்சி அடையும். ஆமா, இவங்க வந்து பிளாக் பண்ணிட்டே இருக்காங்களே. சொல்றது மட்டும் எங்களுக்கு காசு கொடுக்கல, அவங்க தனியா இருக்காங்க, ஹிந்தி திணிப்பி வச்சு உனக்கு காசு கொடுக்கலாம். 2004 2014 எவ்வளவு மாநிலத்துக்கு காசு நம்ம எடுத்தோமோ, டாக்ஸ் டெவல்யூஷன். நீங்கள் நிர்மலா சீதாராமன் அம்மா சொன்னதை பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக சொல்லுவாங்க, எவ்வளோ டாக்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கு 3 மடங்கு இந்த 2014 2024 வரைக்கும் இந்த 10 வருஷத்துக்கு கொடுத்துருக்கோம். 3 மடங்கு கிராண்ட்ஸ். அதாவது முத்ரா கிராண்ட்டு, இந்த கிராண்ட்டு, அந்த கிராண்ட்டு, மைனாரிட்டி கிராண்ட்டு, அது பார்த்தீங்கன்னா 2.5 மடங்குலேருந்து 3 மடங்கு. ஸோ ஏறக்குறைய இது அங்கே வந்து ஒரு 10 வருஷத்துக்கு 58,000 கோடினா இங்கே வந்து 2.5 லட்சம் கோடி. இது மாதிரி வாங்கியும் இது வந்து நான் சொல்லலை, நீங்கள் பர்ப்ளெக்சிட்டி, கூகுள், ஜெமினை, ChatGPT எதில் போட்டால் கிளியராக வரும். ஆனால் என்ன கம்ப்ளைண்ட்னா எங்களுக்கு காசு கொடுக்கல, எங்கள் காசு அங்கே எடுத்துட்டாங்கன்னு. அதாவது வாங்கிக்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுறது வந்து டிப்பிக்கல் திமுக நேரட்டிவ், ஒரு கட்டுரை. இன்னொரு நேரட்டிவ் என்ன,
டக்குன்னு ஒன்று மட்டும் திணிச்சிட்டு போகிறது. சதீஷ் சொல்லியிருப்பாரு, ராஜ்குமார் சொல்லிட்டாரு டக்குன்னு சொல்லுவாங்க, எல்லாரும் என்ன பார்த்து அடிப்பாங்க. அதே மாதிரி தான் பாவம் பக்தவசத்தில் மேலே திருப்பிட்டாங்க. ஈவேரா சொன்னது அவங்களுக்கு நிஜமாவே கட்ஸ் இருந்தா, அது ஒரு வரலாறு கதையாக இருந்தா, பொன்னியின் செல்வன் நம்ம கரெக்டாக காட்டணும்னு நினச்சா, அவர் சொன்னார். அப்போ அவர் மனப்பான்மை அந்த சமயத்தில் தமிழ் எதிர்த்து இருந்துச்சு. ஏன் இந்த காட்டுமிராண்டி மொழிக்காக உள்ள சண்டை போடுறாங்க, சுட்டு தள்ள வேண்டியது தானே. அது ஈவேரா சொன்னதாக அவங்க ஒத்துக்க சொல்லுங்க. ஏன் தாவேக்கா ஒத்துக்க சொல்லுங்க. ஈவேரா வச்சிருக்காங்களே அவருடைய சிலையும் கட் அவுட்டும். அவர் சொன்னார் தமிழர் வெற்றி கழகம், தமிழ் எனது உயிர் சொல்கிறாங்கல்ல. அப்போ காட்டுமிராண்டி தமிழர்களை சுட்டு தள்ளுன்னு சொல்லி ஈவேரா மட்டும் ஏன் தூக்கிட்டு ஆடுறாங்கன்னு நான் கேட்குறேன். விசில் சின்னம் விஜய்க்கு கொடுத்தது, இதுக்கு தகுந்த மாதிரி முன்னாடியே ஆக்சுவலாக இவரும் அதை தான் விரும்பியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல அந்த விசில் போடு பாட்டிலே பார்த்தீங்கன்னா அது ஒரு கேம்பெயினுக்கான ஒரு பாடலாக தான் இருக்கும். அது அப்படியே நகர்ந்துருக்கும். கடைசியில் எங்கள் வாக்கு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த பாட்டில் வரும். இந்த சின்னம் ஏற்புடையதா, மக்கள் மனசில் நீங்காமல் இருக்குமா? ஒரு சின்னம்ங்கிற முறையில் அதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தா அதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ இதுவே ஒரு அமெரிக்காலேயோ ஒரு ஜெர்மனியில் பிறந்து அவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த் இருக்காது. ஆனால் தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி இந்த விசிலுங்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி, அவர் பயன்படுத்தக்கூடிய ஒரு உபகரணம். இட்ஸ் நாட் ஸோ இன் இங்கிலாந்து ஆர் அமெரிக்கா, அங்கெல்லாம் இல்லவே இல்லை. விசிலுங்க டக்குன்னு அது விசில் போடு வந்திருக்கு, விசிலுங்க டக்குன்னு ஞாபகப்படுத்தலாம், ஒன்றுமே இல்லை. இதுக்கு போகிறாங்க எனி பப்ளிசிட்டி. நான் சொன்ன நெகட்டிவ் பப்ளிசிட்டிங்கிறதே இல்லை. எனி பப்ளிசிட்டி இஸ் குட் பப்ளிசிட்டி. இது போட போகிறாங்க, எவ்வளோ விசில் அடிக்கிறான், விசில் அடிக்கிறாங்கன்னு சொல்லி டப்புன்னு விசில் சின்னம் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லலை. இந்த தேர்தல் சிறப்பு நிபுணர்கள் ட்ரெமெண்டஸ் ரீகால். இப்போ மாமலத்தை போய் டொங்கு நாங்கள் போட முடியாது பாமகக்கு அந்த இடத்துல. சரி, பாமக இஸ் a பியூட்டிஃபுல் திங் மாமலம். ஆனால் அந்த இடத்துல ஞாபகப்படுத்துறது ஒரு விசில் அடித்தா, அதே போல் எலெக்ஷன் கோட் ஒன்றுமே சொல்ல முடியாது. நீங்கள் சொன்னால் போல் ஏன் நான் விசில் அடிச்சுட்டு போகிறேன். குறிப்பாக இமேஜின் விசில் அடித்தா போடுமா, நம்ம விசில் போடு நம்ம ஆளுக்குன்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் குட். ஆனால் சதீஷ், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இருந்தால் தமிழ்னு யாராலையும் தூக்க முடியாது. திருப்பியும் அண்ணாதுரை சொல்லியிருக்காரு, காஞ்சிபுரத்தில் சொன்னார், பச்சைபாஸ் காலேஜில் சொன்னார். இந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தாவேக்கா கொஞ்சம் கம்மி. தாவேக்காவோட தொண்டர்கள் பார்த்திங்கன்னா அது யங் ஏஜ், 18, 19, 20, மஷ்ரூம் கட்டு, ஹேர் கலரு, இங்கே கொஞ்சம் புள்ளிங்கோ கொஞ்சம் புள்ளிங்கோ. இந்த புள்ளிங்கோ பெண்களை பார்த்து விசில் அடிக்கிறது அந்த இதில் கொஞ்சம் லிட்டில் ஹையர். தாவேக்கா பண்ணாங்கன்னு சொல்ல, அந்த ஏஜ் குரூப்பில் அவங்க கையில் விசில் கொடுத்துட்டு பெண்களை ஓடி விட்டால் பெண்களுக்கு பெரிய இரிட்டேஷனாக இருக்கும். ஒவ்வொரு டிரைவர் கண்டக்டர் சிங்கிள் விசிலாக டபுள் விசிலாக வண்டியை எடுக்கிறதா நிறுத்துறாங்க அவங்களுக்கு தெரியாது. அதாவது சமூகத்தில் பல கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படலாம். இந்த விசிலை பயன்படுத்தலாம். சின்னத்தை வச்சுக்கோ, ஓரளவுக்கு வச்சுக்கோ. ஆனால் இது மாதிரி எல்லாரையும் போட்டு நசுக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது எதிர்மறையாக போய் சமூகம் அவங்களுக்கு பண்ணிங்கல்ல, உங்களுக்கு அமுக்கணும்டா பாருங்கன்னு சொல்லி நினச்சாங்கன்னா ஒன்றுமே இல்லை. எந்த பெண்கள் விஜய் ரொம்ப ஆதரிக்கிறாங்களோ, எந்த பெண்கள் உடைய ஓட்ஸ் அவ்வளோ முக்கியமோ, அந்த பெண்கள் திரும்பி நான் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோங்கடா நினச்சாங்கன்னா தாவேக்காவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும். இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இரட்டலை சின்னத்துக்கு இதெல்லாம் ஒரு சின்னமா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்துச்சு தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இன்றைக்கி நம்ம மத்தியில் இந்த சின்னத்தை பிரபலமாக்கிறதுக்காக செய்யக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் அதுக்கு ரோட்டில் போகும்போது நான் ஒரு 2-3 ரீல்லாம் ஒன்று பார்த்தேன். விசில் வாங்கிட்டு ரோடு ஃபுல்லாக விசில் அடிச்சுக்கிட்டே போகிற மாதிரியான ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. நம்மளுக்கு நார்மலாக ஒரு ஏஜ்டு பர்சன் போகிறாங்க அப்படின்னா விசில் அடிச்சுக்கிட்டே இருந்ததுன்னா அவங்களுக்கு மேபி அந்த இடத்துல ஒரு அட்டாக் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் தானே. ஏன்னா ஒரு விசில் ஓகே, அது நார்மலாக இருக்கும், பட்சத்துக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு 5-6 விசில் சேர்ந்து அடிக்கும் போது என்ன ஆகும்? டெஃபினட்டாக இது ஒரு டிஸ்ட்ராக்ஷன். டிராஃபிக்கு, ஓல்டு பீப்புளுக்கு, பெண்களுக்கு தயவுசெய்து சமூகத்துக்கு நல்லது நான் சொல்கிறேன். ஆதவர்ஜுனன் குரூப், புஷி ஆனந்தன் குரூப், விஜயன் குரூப் கட்டுப்பாடோடு இருக்கணும். இந்த கட்டுப்பாடு இருந்துச்சுன்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா? 41 பேர் இருந்திருப்பாங்களா? 41 பேர் இந்த சிபிஐ என்கொயரி வந்திருக்குமா? இவ்வளவு பின்னடைவு நடந்திருக்குமா? இது திருப்பியும் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். நம்ம இங்கே கொஞ்சம் மியூசிக் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டால் கூட பக்கத்து நம்ம ஹாஸ்பிட்டலில் பக்கத்தில் இருக்கிறவங்க உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவாங்க. உங்களுக்கு பக்கத்தில் எதுவும் விசேஷம் உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கலையா? இது வரைக்கும் ஆரம்பிக்கல. ஆனால் இருந்துச்சுன்னா நம்ம பக்கத்து வீட்டு அம்மா இங்கே இருக்காங்க, உடனே போலீஸ்கிட்ட ஃபோன் பண்ணி இவங்கெல்லாம் 4-5 பேர் விசில் அடிக்கிறாங்க. அப்போ போலீஸ் கற்பழிப்பு கொலை பார்க்க வேண்டியவங்க இங்கே வந்துட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு டைம் இல்லை. ஏன்னா அவங்க எல்லாரும் சிஎம்மோட கான்வாயும் மினிஸ்டர் கான்வாயும்னாலும் தற்காப்பு போயிட்டுருக்காங்க. அவங்க போய் இந்த விசிலுக்காக வர போனாங்கன்னா கிரைம் சட்டம் ஒன்று என்ன ஆகுறது? ஸோ ஐ திங்க் ரொம்ப கேர்ஃபுல்லாக அவர் இந்த டைம் டு இந்த டைம். தீபாவளிக்கு இதே எப்படி திமுக புரியவே இல்லை. என்ன தீபாவளிக்கு நம்ம வெடிக்கிறதுக்கு ஒரு டைம் சொல்லுவாங்க, விசில் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் ஒதுக்கணுமா? ஆமாம், ஒதுக்கணும். ஏன்னா நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒன்று சொல்கிறேன் சதீஷ்,
லேடிஸ் கேளுங்க, வீட்டில் கண்டினியூஸாக காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வீன்னு ஊதிட்டு இருந்தா அவங்க என்ன நினைப்பாங்கன்னு நீங்கள் கேளுங்க. எனக்கு இதே கேள்வி தான் திருப்பி வருது. பிரச்சாரம்னு ஒன்று நடக்கும், ஓட்டு கேட்கும்போது ஒரு தொகுதிக்கு பிரச்சாரம் பண்ணுவாங்க. அந்த பிரச்சாரம் முழுக்க விசில் அடிச்சுட்டே போவாங்களா, பைக்கில் ஹார்ன் அடிச்சுட்டு போகிறத நம்ம பார்க்க முடியும். ஒரு தலைவர் வராரு, பிரச்சாரத்துக்கு வராருன்னா ஒரு 50 பைக்கு சேர்ந்து ஹார்ன் அடிச்சுக்கிட்டே போவாங்க. அதுவே ஒரு இடத்துல வந்து ஹார்ன் அடிக்காதீங்க, ஸ்டாப், அரசியல் தெரிஞ்சவங்க அதை ஸ்டாப் பண்ண ஆரம்பிப்பாங்க, ரைட்டுங்களா? இப்போ இவங்க விசில் அடிச்சுக்கிட்டே வருவாங்களா? ஐ திங்க் அவங்க விசில் அடிச்சு தான் வருவாங்க. நிச்சயமாக இது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். எல்லாரும் மாதிரி நம்ம டிவியில் பார்க்கும்போது என்னால் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம வீட்டுக்கு வெளியில் வரும்போது ரொம்ப ஒரு இரிட்டேஷன் உண்டாகும். நிஜமாக ஒரு மருத்துவங்கிற முறையில் டெய்லி 100 பேர் 150 பேரோட பழகுனவங்கிற முறையில் இது வந்து ஒழுங்காக கட்டுப்பாடு அவங்க செலுத்தலைன்னா நிச்சயமாக அவங்களுக்கு எதிர்மறையாக ஆக போகிற ஒரு படி இது. பேட் ஸ்டெப். புரியுது சார். சரி, ஃபைனலாக எப்போ படத்தை ரிலீஸ் பண்ண விடுவீங்க? எங்க நாங்கள் பிடிச்சோம் இல்லை, கேள்வி இங்கேருந்து வருது இல்லை, பாஜக தான் சொல்கிறாங்களே, அதனால் ஃபைனலாக எப்போ படத்தை ரிலீஸ் பண்ண விடுவீங்க? சிபிஐ விசாரணையிலேருந்து எப்போ விஜய் வெளியே விடுவீங்க? எப்போ அவர் வந்து அரசியலுக்குள்ளே நுழைய முடியும்? ஏன்னா நான் இன்னொன்று பார்த்தேன், இப்போ படத்தை ரிலீஸ் பண்ணிங்கன்னா தளபதி விஜய்னு இருக்கும், இதே எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணிங்கன்னா முதலமைச்சர் விஜய்னு ரிலீஸ் ஆகும் நம்ம நேம் அப்படின்னாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவர் அப்படி வந்தார்னா ஒரு ஆச்சரியம் தான் இருக்குங்க. அவர் முதலமைச்சராக நான் பார்க்கல. ஆஸ் அ ஸ்பாய்லர் எஸ், ஒரு சிக்னிஃபிகண்ட் பர்சன்டேஜ் இருப்பாரா? எஸ். கிறிஸ்டின் ஓட், நான் பல பாஸ்டர்ஸ் கிட்ட பேசினேன், அவர் கிறிஸ்டினுக்கு நாங்கள் முதல் சிஎம் வேணும் போடுவோம், அதெல்லாம் சேர்த்தா ஒரு பெரிய இம்பேக்ட் தாக்கும் பண்ண போகிறார், அதை பற்றி டவுட்டே இல்லை. சிஎம் அட்ஸ் புஷிங் இட் டூ மச், அது வந்து ரொம்ப கஷ்டம். பட் எனிவே நாங்கள் வந்து பாஜக வந்து இது பிளாக் பண்ணல. சரியான, நான் திருப்பியும் சொல்கிறேன், சிபிஐ என்கொயரி கேட்பாங்க சார், எதுங்க லெட்டர் பேர்லாம் கேட்பாங்க. நான் ஒன்று சொல்லவா? யார் கேட்டாங்க சிபிஐ என்கொயரி? யார், திமுக கேட்டாங்களா? ஸ்டாலின் கேட்டாரா, உதயநிதி கேட்டாரா, அல்லது நயினார் நாகேந்திரன் கேட்டாரா, அண்ணாமலை கேட்டாரா? கேட்டது யார்? ஜோசப் விஜய் லெட்டர் எழுதி ஐ வாண்ட், நீங்கள் லெட்டர் பேட் சொன்னீங்களா, அதே லெட்டர் பேட் எழுதி எனக்கு வந்து சிபிஐ என்கொயரி வேணும், ப்ரெஸ்ஸை வச்சு எனக்கு சிபிஐ என்கொயரி வைக்கணும்னு கேட்டது ஜோசப் விஜய் அண்ட் ஆதவ் அர்ஜுன். 1 2 அவங்களுக்கு எனக்கு ஒரு சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்கும்பொழுது, ஒரு சிபிஐ என்கொயரி வந்து பல வருடங்களாகவும் பல மாதங்களாகவும் தெரியாமல் எனக்கு சிபிஐ என்கொயரின்னு கேட்டால் என்ன அர்த்தம்? அது வந்து அரசியல் வந்து ஒரு மெச்சூரிட்டி காட்டலை. நோ சிபிஐ என்கொயரி வந்து 4-5 நாள்லாம் முடியாது. அது வந்து ஒரு 6 மாதம் 1 வருஷம் தான் ஆகும். 3வது பாயிண்ட் உங்களுக்கு சொன்னீங்க, அரசியல் களம் என்றால் சிபிஐ என்கொயரி, அரசியல் களம் என்றால் ஜெயிலுக்கு சிறைக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும், அரசியல் களம்னா கோர்ட்டுக்கு போகிறதுக்கு ரெடியாகணும். மக்களை சந்திக்க எப்போ ரெடி ஆவீங்க? இதுவும் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக பாருங்க, உதயநிதி பாருங்க. நீங்கள் இந்த விதத்தில் ஒரு விதத்தை வந்து நான் சொல்லிக்கிறேன். டிஎம்கே ஒரு எலெக்ஷன் முடியுது, ஜெயிச்சிட்டாங்க, அருள்ஸ் தோத்துறாங்க, ஏதோ ஒன்று வச்சுப்போம், ஓகேவா? அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமேது அதில் ஆரம்பித்து அடுத்த எலெக்ஷன் வர வரைக்கும் தொடர்ச்சியாக களத்திலே இருக்கக்கூடிய, அதாவது 24 மணி நேரமும் அரசியல் சிந்தனையும் அரசியல், ஓகே இப்போ நம்ம இந்த தொகுதிக்கு என்ன பண்ணலாம், ஏதோ ஒன்று சம்திங், அந்த அரசியலை சுற்றியே இருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் டிஎம்கே பண்ணிகிட்டு இருக்கதான், அதாவது களத்திலேயே தான் இருப்பாங்க, களத்தை விட்டு நகரவே மாட்டாங்க. பட் டிவிக்கு ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் எதுவும் பெருசாக களத்தில் செயல்பட்ட மாதிரி தெரியலையே. நல்ல பாயிண்ட் சொன்னீங்க சதீஷ். நானும் இப்போ 4-5 வருஷமாக பாலிடிக்ஸ் அண்ட் ஸ்டடிங். டிஎம்கே வந்து 5 அல்லது 6 நாள் ஒரு வாரத்துக்கு ஒர்க் பண்ணுது. திமுக கூட ஒரு இப்போ கொஞ்சம் இந்த வாட்டி முதல்ல 21 23 இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாங்க. இப்போ 24க்கு அப்புறம் கொஞ்சம் அவங்களும் களத்தை இறங்குறாங்க, டிஜிட்டலைஸாக இறங்கிட்டாங்க. நீங்கள் திமுக இது பாஜக பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு போனேன், சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, கிறிஸ்மஸ், ஹோலி, நியூ இயர். நான் ஆக்சுவலாக அதை பார்த்தா 4-5 வருஷமாக நானும் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். அது அவங்களுக்கு வந்து 7 days a week. அதே மாதிரி ஆஃபீஸில் வந்து 10-11 உட்காருவாங்க. நோ பார்ட்டி, நம்ம பீச் ஹவுஸ்க்கு போகலாம் பார்ட்டி, நம்ம ஈசிஆருக்கு போகலாம் பார்ட்டி, ஓஎம்ஆருக்கு போகலாம் பார்ட்டி, ஒன்லி 1 பார்ட்டி, பாரதிய ஜனதா பார்ட்டி. வேறு எந்த பார்ட்டி என்ஜாய்மெண்ட்? நீங்கள் நம்ம ஆட்கள் சவுத் இந்தியன்ஸ் கேட்டால் என்னடா கொஞ்சம் போர் மாதிரி இருக்குன்னா, அவங்களுக்கு போரில் இதுதான் அவங்க வாழ்க்கையை. நீங்கள் நினைக்காத அளவுக்கு நான் எல்லா பார்ட்டிஸும் பார்த்துருக்கீங்க. பாஜக மாதிரி 24/7/365 வேலை செய்கிற, நாடை பற்றி நினைக்கிற, எலெக்ஷனை பற்றி நினைக்கிற, தொகுதி பற்றி நினைக்கிற பார்ட்டியை யூ கேனாட் சி. நான் டெல்லிக்கு போயிட்டு வரதால நான் சொல்கிறேன். மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஐயோ, நம்ம கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ்லாம் இங்கே இருக்க கவர்மெண்ட் சர்வன்ட் ஜாலியாக இருப்பாங்க, அவங்க மினிஸ்டர்ஸ் ஆன் த ரன், பயங்கரம். ஸோ நம்ம ஆட்களுக்கு கொஞ்சம் டெல்லியில் போயிட்டு வந்து பார்த்துட்டு வந்தால் தான் தெரியும் அவங்க டே அண்ட் நைட் எப்படி ஒர்க் பண்ணுவாங்க. 1 2 ஜனநாயகன் ரொம்ப சீக்கிரமாக ரிலீஸ் ஆகும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்களும் இசைஞ்சு வந்து அந்த மாற்றங்களை பண்ணி அவங்க என்ன இப்போ வந்து 2 பேரும் இழுத்துட்டு இருக்காங்க, வந்துடும். நம்பர் 3 சிபிஐ என்கொயரி ஒரு மாதத்தை முடித்தா இதே காங்கிரஸ் இதே திமுக என்ன சொல்லுவாங்க, ஜனநாயக விஜய்க்கும் பாஜகவுக்கும் செட்டப்பு,
எங்களுக்கெல்லாம் சிபிஐ என்கொயரி 5-6 வருஷம் ஆச்சு, இவருக்கு மட்டும் 10 நாள் மூடி விட்டாங்க. இப்படி பண்ணாலும் தப்பு, அப்படி பண்ணாலும் தப்பு. சிபிஐ என்கொயரி வந்து அந்த அந்த ஓன் கோர்ஸாக தான் போகும். அது ஒரு பார்ட். ஜனநாயகன் ஏன்னா அது கேட்டது விஜய். ஜனநாயகன் நான் நினைக்கிறேன் இன்னும் சீக்கிரமாக ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் போக போக தான் தெரியும். புரியுது சார். ரொம்ப நன்றி, உங்களோட நேரத்தை எனக்கு ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சதீஷ், நேயர்களுக்கும் நன்றி.